Your time starts now. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மாதேஸ்வி. நான் ஐஜிஎம்சிஆர்ஐ மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு எம்பிபிஎஸ் படித்துக் கொண்டிருக்கிறேன். என் தலைப்பை தொடங்குவதற்கு முன் அனைவரும் ஆலோசிங்கள். நம்மளை சுற்றி நிறைய கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் இருக்கிறது. ஆனால் அதில் எதுவும் நம்ம உடலுக்கு பெரிய தீங்கை ஏற்படுத்துகிறதில்லை. அதற்கு காரணம் நம் உடலில் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி தான். நம் உடலில் இருக்கும் நோய் எதிர்ப்பு இரண்டு வகையாக பிரிக்கப்படலாம். ஒன்று இயல்பான நோய் எதிர்ப்பு, அதாவது இன்னேட் இம்யூனிட்டி என்று அழைக்கப்படும். இன்னொன்று பெறப்பட்ட நோய் எதிர்ப்பு, அதாவது அடாப்டிவ் இம்யூனிட்டி என்று அழைக்கப்படும். இப்பொழுது என் தலைப்புக்குள் வருகிறேன். என்னோட தலைப்பின் டென்டிடிக் செல்களால் வழிநடத்தப்படும் ஒரு அடாப்டிவ் நோய் எதிர்ப்பு, அதாவது டென்டிடிக் செல் மீடியேட்டட் அடாப்டிவ் இம்யூனிட்டி. டென்டிடிக் செல் அப்படி என்றால் என்ன? டென்டிடிக் செல்கள் என்றால் நோய் எதிர்ப்பின் அமைப்பின் ஒரு முக்கிய அங்கமாக கருதப்படுகிறது. அதாவது நோய் எதிர்ப்பின் ஒரு இம்யூன் எசென்சியல்ஸ் என்று அழைக்கப்படும். இவை என்னவென்றால் நம் உடலில் இருக்கும் இரண்டு வகையான நோய் எதிர்ப்பு, அதாவது பெறப்பட்ட நோய் எதிர்ப்பு மற்றும் இயல்பான நோய் எதிர்ப்பிற்கும் இரண்டுக்கும் நடுவில் ஒரு இணைக்கும் பாலமாக செயல்படுகின்றது. இவையோட முக்கியமான பணி என்னவென்றால் நம் உடலில் இருக்கும் டி லிம்போசைட்கள், அதாவது நோய் எதிர்ப்பின் முக்கிய அங்கம், அதை செயல்படுத்துவதில் தான். இப்பொழுது நம்ம டென்டிடிக் செல்களில் பரவல்களை பார்க்கலாம். உடல் முழுவதும் இருக்கும் அனைத்து இடங்களிலும் இந்த டென்டிடிக் செல்கள் இருக்கின்றது. முக்கியமாக தோள்களில் காணப்படுகிறது, அதாவது லாங்குகள் செல்கள், மியூக்கசா மேற்பரப்பு மற்றும் புற திசுகளில் அமைந்துள்ளது. அது மட்டுமின்றி நம் உடலில் நுழையும் அனைத்து நுண்ணுயிர்களை எதிர்கொள்ளும் வகையில் இருக்கும் இடங்களில் இந்த டென்டிடிக் செல்கள் இருக்கிறது. இந்த டென்டிடிக் செல்கள் நாம் நோய் எதிர்ப்பின் ஒரு முக்கிய அங்கமாக இருப்பதால் அதற்கு ஒரு செயல்முறை உள்ளது. அதன் செயல்முறையில் நாம் இப்போது பார்க்கலாம். முதலில் ஆன்டிஜன் பிடிப்பு, அதற்கு பின் டென்டிடிக் செல்களுடைய முதிர்ச்சி, டிசி மெச்சுரேஷன், அதற்கு பின் லிம்ப் நோடங்கள் மூலமாக நகர்வுதல், அதற்கு பின் ஆன்டிஜன் வெளிப்படுத்துதல், அதாவது ஆன்டிஜன் பிரசன்டேஷன், பின்னர் கடைசியாக டி செல் செயல்படுத்துதல். இந்த டி செல் செயல்படுத்துவதால் நம்மளுக்கு ஒரு அடாப்டிவ் நோய் எதிர்ப்பு உருவாகின்றது. இப்பொழுது இதை நாம் விரிவாக பார்க்கலாம். முதலில் ஆன்டிஜன் பிடிப்பு. டென்டிடிக் செல்கள் தோல், மியூக்கசா மற்றும் உடல் உறுப்புகளில் அனைத்திலும் காணப்படுவதால் நம் உடலில் நுழையும் அனைத்து நுண்ணுயிர்களையும் இந்த டென்டிடிக் செல்கள் பாகோசைட்டோசிஸ் அல்லது எண்டோசைட்டோசிஸ் மூலமாக பிடிக்கின்றன. இவ்வகையாக பிடிக்கும் இந்த டென்டிடிக் செல்களை நாம் முதிர்ச்சி அடையாத டென்டிடிக் செல்கள், அதாவது இம்மெச்சூர் டென்டிடிக் செல்கள் என்றுதான் அழைக்கின்றோம். அதற்கு பின் டென்டிடிக் செல்களின் முதிர்ச்சி, அதாவது மெச்சுரேஷன் ஆஃப் டென்டிடிக் செல்கள். ஆன்டிஜன் உட்கொண்ட பிறகு இந்த டென்டிடிக் செல்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்து முதிர்ச்சி அடைகின்றது. இப்பொழுது இந்த முதிர்ச்சி அடைந்த டென்டிடிக் செல்கள் இரண்டு வகையான மூலக்கூறுகளை வெளிப்படுத்துகிறது. அதாவது ஒன்று என்னவென்றால் MHC1 அப்புறம் MHC2. இரண்டாவது மூலக்கூறுகள் ஒரு காஸ்மோசிமுலேட்டரி மூலக்கூறுகள், அதாவது CD80, CD86 என்று அழைக்கப்படுகிறது. இவை ஒரு வகையான ஜீன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வகையான மூலக்கூறுகள் நம் உடலில் இருக்கும் நோய் எதிர்ப்புக்கு ஒரு முக்கிய அங்கமாக வகிக்கின்றது. இந்த நிலையில் தான் ஆன்டிஜன் செயலகமும் நடைபெறுகிறது. இப்பொழுது டென்டிடிக் செல்கள் லிம்ப் நாடங்கள் மூலமாக நகர வேண்டும். அதாவது இப்போது முடிச்சு அந்த டென்டிடிக் செல்கள் புற திசுகளிலிருந்து வெளியே வந்து அஃபரண்ட் லிம்ப் நாளங்கள் மூலமாக நகர்ந்து ட்ரைனிங் லிம்ப் நோட்ஸ் என்ற இடத்திற்கு அழைக்கப்படுகின்றது. இன்ற ட்ரைனிங் லிம்ப் நோட்ஸ் டி செல்ஸ் அதிகமாக இருக்கும் பகுதி, அதாவது பாராகார்டெக்ஸ்கள் நுழைகின்றது. இப்பொழுது இந்த நுழைந்த டென்டிடிக் செல்கள் அதில் உடலில் இருக்கும் ஆன்டிஜன்களை இந்த டி செல்களும் இணைக்கிறது. இப்பொழுது இந்த இணைக்கும் டி செல்கள் டென்டிடிக் செல்கள் ஒரு புது வகையான டி செல்களை உருவாக்குகின்றது. அதற்கு மூன்று வகையான சிக்னல்கள் தேவைப்படுகிறது. அந்த சிக்னல் ஒன்று என்னவென்றால் ஆன்டிஜனால் வெளிப்படுத்துவது, அதாவது MHC1, MHC2 என்ற இரண்டு வகையான மூலக்கூறுகள் இருக்கிறது. அது CD8+, CD4+ என்ற இரண்டு வகையான டி செல்களை உருவாக்குகிறது. அவை என்னவென்றால் ஹெல்பர் டி செல்ஸ் மற்றும் சைட்டோடாக்சிக் டி செல்ஸ் என அழைக்கப்படுகிறது. சிக்னல் 2 அது காஸ்மோசிமுலேட்டரி சிக்னல் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது CD80 அல்லது CD86 வகையான டென்டிடிக் செல்கள் CD28 என்ற ஒரு டி செல்லை இயக்குகிறது. இந்த CD28 டி செல்ஸ் இல்லை என்றால் நோய் எதிர்ப்பு இல்லை. இதுதான் இந்த வகையான டி செல்ஸ் தான் நோய் எதிர்ப்பின் முக்கியமான அங்கமாக அழைக்கப்படுகிறது. சிக்னல் 3 என்னவென்றால் சைட்டோகைனசிஸ், அதாவது டென்டிடிக் செல்கள் சைட்டோகைனல் சைனங்களை வெளிப்படுத்துகிறது. இவை எந்த வகையான நோய் எதிர்ப்பு பதில் உருவாக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது இந்த வகையான சைட்டோகைனல் செல்கள் தான். இப்பொழுது இதவென்று பார்க்கலாம். இது ஒரு முதிர்ச்சி அடையாத டென்டிடிக் செல்கள்.
இந்த முதிர்ச்சி அடைந்த டென்ட்ரைட்டிக் செல்கள் ஆன்டிஜன் வந்த பிறகு டி செல்களோடு ஒரு இணைப்பு ஏற்பட்டு முதிர்ச்சி அடைகின்றது. இது ஒரு அடுத்தது டி செல் பதில்களின் வகைகள். இப்பொழுது நம்ம டி செல் இயக்குகின்றது. நிறைய வகையான டி செல்கள் நம் உடலில் இருக்கிறது. அதில் முதல் வகையானது CD4+ என்று அழைக்கப்படும் ஹெல்பர் வகையான டி செல்கள். இந்த ஹெல்பர் டி செல்கள் நம் நோய் எதிர்ப்பை ஒருங்கிணைக்க உதவுகிறது. அதற்கு பின் CD8+, அதாவது சைட்டோடாக்சிக் டி செல்ஸ். இந்த வகையான டி செல்ஸ் தொற்றுநோய் ஏற்படுத்த இடம் அல்லது கட்டி ஏற்பட்ட செல்களை அழிக்கின்றது. அதற்கு பின் சைட்டோகைனசிஸ் மூலம் பரிணாம வளர்ச்சி அடைந்த டி செல்கள் 4 வகையான டி செல்களை உருவாக்குகின்றது. TH1, TH2, TH17 ட்ரக் செல்ஸ். இவை என்னவென்று நாம் இப்போது பார்க்கலாம். டி செல்களோட செயல்பாடுகள். TH1 வகையான செல்கள் என்னவென்றால் செல்களில் உள்ளே இருக்கும் தொற்றுநோய்களை அழிக்கின்றது, அதாவது இன்ட்ராசெல்லுலார் எஜெக்ஷன் சொல்லுவாங்க. TH2 செல்கள் பி செல், நம் உடலில் இருக்கும் பி செல்களை செயல்படுத்துகிறது. இந்த பி செல் என்ன பண்றவென்றால் நம் உடலில் ஆன்டிபாடியை உருவாக்க உதவுகின்றனர். அடுத்தது TH17 செல்கள் அழற்சியை ஏற்படுத்துகிறது, இன்ஃப்ளமேஷன். அதற்கு பின் டர்க் செல்கள். டர்க் செல்கள் என்ன என்றால் நோய் எதிர்ப்பின் சகிப்புத்தன்மை பராமரிக்கிறது, அதாவது இம்யூன் டாலரன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இப்பொழுது இந்த டென்ட்ரைட்டிக் செல்களின் மருத்துவ முக்கியத்துவம் என்னவென்று பார்க்கலாம். சில வகையான கிருமிகள், மைக்ரோப்ஸ் இந்த டென்ட்ரைட்டிக் செல்களை தாக்கி அதற்குள்ளே நுழைந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து விரிவடைகின்றது. அப்பொழுது இந்த வகையான டென்ட்ரைட்டிக் செல்கள் நம் உடலில் இருக்கும் அனைத்து இடங்களையும் பரவும் போது அது அந்த நோயின் தொற்றுநோய்களை தான் கூடவே கொண்டு போய் உலகில் இருக்கும் மற்ற இடங்களிலும் இந்த பரவ செய்கிறது. இவ்வகையான நோய் மிகவும் அறியப்பட்டது. இப்பொழுது என் தலைப்பின் ஒரு சுருக்கத்தை பார்க்கலாம். டென்ட்ரைட்டிக் செல்கள் நம் உடலில் இருக்கும் அனைத்து இடங்களில் காணப்படுகிறது. இந்த டென்ட்ரைட்டிக் செல்கள் ஆன்டிஜனை பிடித்து முதிர்ச்சி அடைந்து லிம்ப் நாளங்களுடன் நகர்ந்து நம் உடலில் இருக்கும் டி செல்களை செயல்படுத்தி நம் உடலுக்கு ஒரு அடாப்டிவ் நோய் எதிர்ப்பு தொடங்கி வைக்கின்றது. நன்றி, வணக்கம். சார் அண்ட் ஆன்சர்.